நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறில்லை. உண்மையை தவிர வேறில்லை. ராதா, இந்த ராஜாவை உனக்கு எவ்வளவு நாளா தெரியும்? எப்படி உங்க 2 பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு? யுவர் ஆனர், பெண் என்பவள் எப்பொழுதுமே வசப்படுகிறவள், அன்பு வசப்படுகிறவள், காதல் வசப்படுகிறவள், ஆண்கள் வசப்படுத்துகிறவர்கள். எந்த பெண்ணும் எந்த ஆணையும் வலை வீசி வளைத்து பிடித்து காதலிப்பதில்லை. காதலிக்கப்பட்ட பெண்கள் அதை நினைத்து ஏங்குவதுண்டு. ஆனால் அலைந்து திரிந்து காதலிப்பவர்கள் ஆண்கள் தான். யுவர் ஆனர், இந்த உண்மை அடிப்படையில் அப்பாவியும் அறியா பருவமும் கொண்ட 17 வயது மைனரான என் கட்சிக்காரர் ராதாவை குற்றம் சாட்டப்பட்ட இந்த ராஜா எப்படியோ காதல் வசப்படுத்தி விட்டார். ராஜா ராதாவை காதலித்தது அவள் அன்பை அடைய வேண்டும் என்பதற்காக அல்ல, அவள் அழகை அனுபவிக்க வேண்டும் என்ற வெறி. அந்த காம வெறிக்கு காதலின் பெயராலும் கல்யாண நம்பிக்கையாலும் என் கட்சிக்காரர் ராதா பலியானாள். யுவர் ஆனர், காதல் வேறு, காமம் வேறு. ஆணுடைய சரீர பசிக்கு பெண்ணுடைய உடல் தேவைப்படுகிறது. ராஜாவின் தேவை தீர்ந்து விட்டது. ராதாவுக்கு கல்யாணம் தேவைப்பட்டது. ராஜா தட்டி கழித்தார். ராதா கர்ப்பமானாள். ராஜா கல்யாணத்திற்கு மறுத்துவிட்டார். ராதா பெற்றோரால் வெறுத்து ஒதுக்கப்பட்டாள். விதி என்ற வெள்ளத்தில் அவளை தள்ளிவிட்ட ராஜா நாளைக்கு வேறொரு பெண்ணை மணந்து கொண்டு உல்லாசப்படகு ஓட்டப் போகிறார். இது என்ன நியாயம்? இது என்ன நீதி? யுவர் ஆனர், சென்ற டிசம்பர் 83 சென்னையில் நடந்த அனைத்து பெண்கள் சங்க மாநாட்டில் ஹைகோர்ட் நீதிபதி சொன்ன கருத்தை இங்கு நான் படித்து காட்ட வேண்டியது அவசியம் என்று கருதுகிறேன். பெண்களை மானபங்கப்படுத்துபவர்களுக்கு 10 ஆண்டு கடுங்காவல் ஜெயில் தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் மிகவும் வரவேற்கத்தக்கது. இந்த சமுதாயத்தில் ஒரு பெண் மானபங்கம் செய்யப்பட்டால் அவள் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. பெண்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளை ஒவ்வொரு பெண்ணும் சிந்தித்து பொறுத்துக் கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். பெண்கள் இதுவரை ஆண்களுடைய கொடுமைகளை எதிர்த்து போராடியதில்லை. ஆனால் இப்போது பெண்கள் தங்கள் உரிமைகளுக்காக போராடும் காலம் வந்துவிட்டது. யுவர் ஆனர், அந்த காலகட்டத்தின் வழிகாட்டியாக வந்து நிற்கும் என் கட்சிக்காரருக்கு நியாயம் வழங்க வேண்டும். ஒரு மைனர் பெண்ணை மயக்கி கெடுத்து நம்பிக்கை துரோகம் செய்த இந்த குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு நீதிபதி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் தன் வாதத்தை எடுத்துக் கூறலாம். மைனர் ராதா, ஐ ஆப்ஜெக்ட். யுவர் ஆனர், எதிர்த்தரப்பு வக்கீல் என் கட்சிக்காரரை கேலி செய்கிறார். அவள் பெயர் மைனர் ராதா அல்ல, வி ராதா அல்லது ராதா விஸ்வநாதன்.